எனக்கு நடந்ததை தான் நான் அங்கே இந்த மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. 2வது பொண்டாட்டி மாதிரி இஎம்ஐன்றது. அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க அதை பார்த்துன்னு இருந்தால் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களையும் உங்களால் கவனிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான். வீட்டு வாசலில் வந்து நிற்பான் கடங்காரன் நீ 4 மாதம் டியூவை கட்டலன்னா வந்து நிற்பானா 5வது நான் என்ன சொல்லுவேன், நான் நடந்ததை சொல்கிறேன். இது நான் அடுத்த மாதம் சேர்த்து கட்டுறேன்னுவேன். இல்லை இப்போ எனக்கு 1 மாதமாவது கொடுணும், சரி நான் போய் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொன்னால் நீ போயிட்டு வா, நான் வீட்டு வாசலில் உட்காந்து இருக்கிறேன். அப்போது எவ்வளோ ஒரு கோபம் வரும் ஒருத்தனுக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மிடில் கிளாஸாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், அவனுக்கு வர்ற கோவம் சம்பாதிச்சு தூக்கி மூஞ்சில் அச்சிடணும் அப்படின்லாம். எதுக்கு அந்த மாதிரி கஷ்டம்? நீ சம்பாதிச்சு தூக்கி மூஞ்சில் அச்சிருவ, அது அடிக்கிறதுக்கு உனக்கு அதுக்கான டைமு நீ ஏன் இது பண்ணுற, ஏன் கஷ்டப்படுற? நம்மளால் முடிஞ்சதை பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக போவோமே. வரும்போது வரட்டும். ஆனால் இந்த இஎம்ஐ ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சானே உங்களோட லைஃப்பில்? இப்போ இருக்குதான். இன்னொரு 19 நான் தான் சொல்கிறேன், வருஷ கணக்கில் இருந்தது எல்லாத்தையும். இப்போ நான் வந்து இன்னும் அந்த நான் சொல்கிறேன்ல அந்த சந்தோஷமான லைஃபுக்கு வந்தாச்சு. ஆனால் இன்னும் இன்னும் ஒரு 19 மாதம் இருக்குது எனக்கும் இருக்குது. அதனால தான் நான் அந்த இஎம்ஐயை அவ்வளோ சொல்கிறேன். இப்போ அந்த இஎம்ஐயில் தலையில் போட்டுக்காமல் சரி பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு 19 மாதம் தான் முடிச்சுட்டு எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல. இன்னும் இப்போ இருக்கேன் பார்த்தீங்களா, இப்போவே நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன்னு நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க. நான் இது கண்டுபடுமா என்னென்னலாம் சொல்ல, நான் சத்தியமாக இருப்பேன். ஏன்னா என்னை ப்ரெஷர் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நீ என்ன பண்ணாலும் நல்லதுடா, நீ என்ன பண்ணாலும் சரிதான்டான்னு சொல்கிறதா ஒரு ஆள். அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க, அவ்வளோதான்டா இன்னும் கொஞ்சம் நாள் இவங்க இதுவாகிடுவாங்க, அதை பண்ணுவாங்க, டான்ஸ் வீடியோ போடுவாங்க, அதை போடுவாங்க, ட்ரெண்ட் ஆகிடுவாங்க, கொஞ்ச நாள் டைவர்ஸ் ஆகிடும். நாங்கள் ஏன் அதை பண்ண போகிறோம்? நான் என்ன சொல்கிறேன், நான் ஃபிட்டாக இருக்கேனா, என் பையனை ஃபிட்டாக ஆகிறேனா, என் ஃபேமிலியில் பெண் பிள்ளையா அவளையும் நான் ஃபிட் ஆகிறேனா, நீ சந்தோஷமாக இருன்றனா, நீ உனக்கும் எல்லாமே தேவை, ஹெல்த் எனக்கு மட்டும் இல்லை, ஆம்பளைங்க மட்டும் பொண்ணுக்கும் இருக்கு. நாங்கள் அந்த மாதிரி பாதையில் தானே போகிறோம்.